என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்ம தாழ்மையை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம இந்த மனத்தாழ்மை இருந்தால் நாம் நம்மிலும் மற்றவர்களை மேன்மையாக நினைப்போம் என்று நான் உங்களோடு கூட பேசினேன். இன்னைக்கு மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 11:29 நான் வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். அப்போ இந்த மனத்தாழ்மையினுடைய அடையாளம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் மேன்மையாய் நினைப்பது. பிரியமானவர்களே, மனத்தாழ்மையினுடைய இன்னொரு அடையாளத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:2, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எப்போ மனத்தாழ்மை இருந்தாதான் இன்னொருவரை தாங்க முடியும். பிரியமானவர்களே, ஒருவர் விழும்பொழுது இன்னொருவர் தாங்க வேண்டும். ஒருவர் அங்கே தடுமாறும் போது இன்னொருவர் அவர்களை தூக்கிவிட வேண்டும். ஒருவர் விழுகிறதுனால அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை நம்ம இன்னும் கீழே தள்ளாமல் தூக்கிவிட வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். பிரியமானவர்களே, இந்த குணம் எப்போ வரும் தெரியுமா? தேவ நீதியை தரித்து நாம் தாழ்மையாக இருக்கும்போது தான் இது நடக்கும். பல நேரங்களில் நம்ம தாழ்மைப்படாததுனால, தாழ்மையாக வாழாததுனால என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மற்றவங்க விழுந்துட்டாங்க அல்லது தடுமாறுறாங்க அப்படின்னா அவங்கள தாங்கிறதுக்கு பதிலாக அவங்கள நம்ம குற்றவாளிகளாக பார்ப்போம். யோசித்து பாருங்கள், இளைய குமாரனை மூத்த குமாரன் அவன் திருந்தி வந்தா கூட அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவன் பாவம் செய்தான், இவன் அப்பாவை விட்டு போயிட்டான், மாத்திரமல்ல இவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை செலவு பண்ணான். இதை தான் அவன் யோசிக்க வைத்தது. என்ன காரணம்னா, மனத்தாழ்மை இல்லாதது தான் காரணம். பிரியமானவர்களே, மனத்தாழ்மை இருந்தால் ஒருவரை ஒருவர் தாங்குவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி என்று வாசிக்கிறோம். அப்படின்னா அது அடையாளம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால், அப்போ ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா மனத்தாழ்மை இருந்தால் நம்ம தாங்குவோம். அவளுடைய குறைகளை நாம் மன்னிக்கிறதற்கும் தேவன் அனுக்கிரகம் செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் தாங்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாட பகுதியாக வசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசையர் 3:13, கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். பொறுத்து கொள்வோம் அல்லது தாங்குவோம், ஆண்டவர் மன்னித்தது போல மன்னிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் மனத்தாழ்மையின் அடையாளம். தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஆண்டவரே, குறைபாடு இருந்தால் நாங்கள் நீர் மன்னித்தது போல மன்னிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த தேவனே, இந்த நாள் நம்முடைய வசனத்தின்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு தாழ்மையை தாரும். இன்னும் தாழ்த்தணும், இன்னும் நாங்கள் தாழ்மையாக நடக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.